பிரணவதம் செய்ய போறோம். இதுல பிரணவத்துக்கு விளக்கம் தெரிந்து கொள்வது முதல்ல முக்கியம். பிறகு இந்த தவத்தினுடைய பெருமை என்னென்றால், நமது சூக்கும சரீரத்தை நம் விருப்பங்களோடு விரியவும் சுருங்கவும் விரியவும் சுருங்கவும் செய்து பழகிக் கொள்றோம். இதன் மூலமாக வாழ்க்கையில பல நன்மைகளும் வெற்றியும் கிட்டும். அத பின்னால எந்த இடத்துல அவசியமோ அந்த இடத்துல விளக்கிக் கொள்றேன். இப்பொழுது பிரணவத்துக்கு விளக்கத்தை நீங்க தெரிஞ்சு கொள்ளுங்கள். பிரணவத்தை ஈஸ்வரனுக்கே தெரியாத போது ஆறுவ கடவுள் சொல்லிக் கொடுத்தாரு என்று சொல்லுவாங்க. இப்ப நான் உங்களுக்கு அதை சொல்லிக் கொடுத்துறேன். எப்படி என்றால், பிரணவத்தை குறிக்கிற போது ஓம் என்று சொல்லுவது வழக்கம் இல்லையா? இப்ப நீங்க ஓம் என்று சொல்லி பாருங்க. இன்னொரு வரை சொல்லுங்க. இன்னொரு அதுல உணவை கழிச்சு விட்டு மிச்சத்தை சொல்லுங்க. இன்னொரு வரும் அங்கே நீ வரக்கூடாது என்று வரணும். இப்ப அந்த மகர சவுண்ட், மகரம் என்ற ஒரு சத்தம் இருக்கிறத அதை கழிச்சுட்டு சொல்லி பாருங்க. மௌனம். இதுதான் பிரணவம். இதுதான் எல்லாம் வல்ல இறைவனுடைய நிலை. அதுதான் பிரணவம் எனப்படுவது. அதை பிறருக்கு விளக்கும் போது இந்த மகரத்துணி தேவையாயிற்று. அதனால என்று சொன்னார்கள். எழுதும்போது எழுத்து சட்டப்படி என்ற மெய்யெழுத்த தனியாக எழுதக்கூடாது. அதற்காக உயிரெழுத்து கொண்டு சேர்க்க வேண்டியதாக இருந்தது. இந்த உயிரெழுத்துக்கள்ல ஆவில தொடங்கி அது வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா ஆ என்பது தொண்டையிலிருந்து புறப்படுகிறது சப்தம். இது ஒரே ஒரு ஒலி நீளம். இங்கே மார்பிலிருந்து புறப்படுகிறது. அப்படியே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல இருந்து புறப்பட்டாலும் ஒன்றுதான் மூலாதாரத்துல இருந்து புறப்படுகிறது. இப்ப சொல்லி பாருங்க. ஓ சொல்லுங்க. அந்த மூலாதாரத்தில் இருந்து எழுப்பி என்று முடித்த உடனே அதை அந்த ஒலி மூளையெல்லாம் சுத்தி கொண்டு மூக்கின் வழியாக அது வெளியேறும். அதை பாருங்க. இப்போ அதனால ஒரு பீஜாட்சரமாகவும் இது மந்திரமாகவும் அதே நேரத்தில் மெய்ப்பொருளை உணர்த்தத்தக்க ஒரு எழுத்தாகவும் அமைந்திருக்கிறது. இதுதான் உண்மை நிலை. இந்த மௌனம் என்ற ஒன்றை மாதிரியே வைத்துக் கொண்டு இப்போ இந்த பிரணவதத்துல நீங்க மூச்சு விடுவது இழுப்பது என்பது முறையாக எப்படி என்றால், நீச்சக்தியை சூக்கும சரீரம் என்று சொல்றோம் அல்லவா? இந்த சூக்கும சரீரத்தை நீங்க மனத்தால ஒரு கோடு போல் ஆக்கிக் கொள்ளுங்கள். அதை மூலாதாரத்திலிருந்து வரையில இப்ப கோடாக ஆக்கி கொண்டோம். அதுல இருந்து மூலாதாரத்தில இருந்து மேல போற போது மூச்சு இழுக்கணும். உச்சியில இருந்து மூலாதாரத்துக்கு வரும்போது மூச்சை விடணும். அப்ப மூச்சை இழுத்துக்கொண்டே மேல போகணும். உச்சிக்கு மூச்சு விட்டுக்கொண்டே கீழே வரணும். ஏதோ அந்த மௌனத்திலேயே இருந்து கொண்டு மூச்சு இழுத்துக்கொண்டே மேல போங்க.
மூச்சு இழுத்துக்கொண்டே சூரியம் போகட்டும், மூச்சு விட்டுக்கொண்டே மூலாதாரம் வந்து இருக்கட்டும், மூச்சு இழுத்துக்கொண்டே மேல உச்சிக்கு போகட்டும், மூச்சு விட்டுக்கொண்டே மூலாதாரம் வரட்டும். இதே போன்று மேலும் 7 தடவை செய்யுங்க. இப்போ இந்த சூக்குமத்தை மூலாதார பிரபஞ்சம் வரைக்கும் விரிக்கணும். இப்ப செய்யுங்க. மூலாதாரத்திலிருந்து மூச்சு இழுத்துக்கொண்டே மேல பிரபஞ்சம் வரைக்கும் போகட்டும், மூச்சு விட்டுக்கொண்டே மூலாதாரம் வரட்டும், மூச்சு இழுத்துக்கொண்டே மேல பிரபஞ்சம் வரைக்கும் போகட்டும். சக்திகளம் சக்திகளத்தில இருந்து மூலாதாரம் இறங்கட்டும், மூச்சு இழுத்துக்கொண்டே மூலாதாரத்திலிருந்து சக்திகளம் போகட்டும், சக்தியே மூலாதாரம் வரட்டும். மீண்டும் 7 தடவை இதே போன்று செய்யுங்க. இப்போ அதே மனதை மூலாதாரத்திலே தொடங்கி சிவகலத்தில் முடிக்கணும். இப்போது ஆரம்பிங்க. மூச்சு இழுத்துக்கொண்டே மூலாதாரத்திலிருந்து சிவகலம் வரைக்கும் போகட்டும், சிவகலத்தில இருந்து மூச்சு விட்டுக்கொண்டே மூலாதாரம் வரட்டும், மூச்சு இழுத்துக்கொண்டே போகட்டும், மூச்சு விட்டுக்கொண்டே மூலாதாரம் வந்து நிலைக்கட்டும், மூச்சு இழுத்துக்கொண்டே சிவகலம் போகட்டும், மூச்சு விட்டுக்கொண்டே மூலாதாரம் வந்து அமரட்டும். மேலும் 7 தடவை இதையே ரிப்பீட் பண்ணுங்க. இப்போது மூலாதாரத்துக்கும் துரியத்துக்கு இடையிலேயே மீண்டும் 10 தடவை ஓட்டணும். மீண்டும் 7 தடவை இதையே செய்யும். இப்போது மூச்சு இழுத்துக்கொண்டே உடலை தாண்டி 3 அடி வரையில விரியணும். மூச்சு விட்டுக்கொண்டே கோட்டளவுல சுருங்கணும். பிராணத்தை மறக்க வேண்டாம். மூச்சு இழுத்துக்கொண்டே 3 அடி அகலமாக உடலை தாண்டி 3 அடி வரையில விரியணும். மூச்சு விட்டுக்கொண்டே சுருங்கி கோட்டளவுல வரணும்.
கொண்டே உடலை தாண்டி 3 அடி வைக்கணும். மூச்சு விட்டுக்கொண்டே சுருங்கணும். இதே போன்று மீண்டும் 7 செய்யுங்கள். இந்த அரை வரையில விரியும். மூச்சு இழுத்துக்கொண்டே நாம் இருக்கும் அரை வரையில விரியட்டும். மூச்சு விட்டே கோட்டளவில் சுருங்குங்கள். மூச்சு இழுத்துக்கொண்டே இந்த அரை வரையில விரியட்டும். மூச்சு விட்டுக்கொண்டே கோட்டளவில் சுருங்கட்டும். மூச்சு இழுத்துக்கொண்டே அரை வரையில விரியட்டும். மூச்சு விட்டுக்கொண்டே தலைவரை சுருங்கட்டும். மீண்டும் 7 தடவை. மூச்சு இழுத்துக்கொண்டே இந்த நகரம் வரையில மூச்சு விட்டுக்கொண்டே கோட்டளவில் சுருங்கட்டும். இழுத்துக்கொண்டே நகரம் வரையில விரியட்டும். மூச்சு விட்டே கோட்டளவில் சுருங்கட்டும். மீண்டும் 7 முறை செய்யவும். இந்த தமிழ்நாடு வரையில விரியட்டும். மூச்சு விட்டுக்கொண்டே கோட்டளவிலே சுருங்கட்டும். மூச்சு இழுத்துக்கொண்டே தமிழ்நாட்டு வரையிலே விரியணும். மூச்சு விட்டுக்கொண்டே கோட்டளவிலே சுருங்கட்டும். மூச்சு இழுத்துக்கொண்டே தமிழ்நாடு அளவில் விரியட்டும். மூச்சு விட்டுக்கொண்டே கோட்டளவிலே சுருங்கட்டும். மேலும் 7 முறை செய்யவும்.
மூச்சு இழுத்துக்கொண்டே இந்திய நாட்டளவில் விரியட்டும், மூச்சு விட்டுக்கொண்டே கோட்டளவிலே சுருங்கட்டும். மூச்சு இழுத்துக்கொண்டே இந்திய நாடு அளவில் விரியட்டும், மூச்சு விட்டுக்கொண்டே சுருங்கட்டும் கோட்டளவில் விரியட்டும், மூச்சு விட்டுக்கொண்டே சுருங்கட்டும் கோட்டளவில். மூச்சு இழுத்துக்கொண்டே நாட்டளவில் இந்திய நாட்டளவில் விரியட்டும், மூச்சு விட்டுக்கொண்டே கோட்டளவில் சுருங்கட்டும். மேலும் 7 தடவை திருப்பி திருப்பி சொல்லவும். அப்படியே உலகளவ விரிவோம், கோட்டளவிலே சுருங்குவோம். அகில உலகம் சேர்த்து விரிவடைவோம், கோட்டளவிலே சுருங்குவோம். மூச்சு இழுத்துக்கொண்டே விரிவடைவோம், அகில உலகம் விட்டுக்கொண்டே கோட்டளவிலே சுருங்குவோம். 7 தடவை. இப்பொழுது ஆகியில தவம் இருக்கட்டும்.
சகசாபாரம் உச்சியிலே மனம் செலுத்தி தவமியற்றவும். அவன் முடிக்க போறோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீராயுள், நிறை செல்வம், உயர்த்துவது, விஞ்ஞானம் ஓங்கி வாழ். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீராயுள், நிறை செல்வம், உயர்த்துவது, விஞ்ஞானம் ஓங்கி வாழ்வோம். வாழ்க்கை துணைவரை நினைந்து வாழ்த்து கூறுவோம். வாழ்க வளமுடன் என்று பெற்ற மக்களை ஒவ்வொருவராக வாழ்த்துவோம். உடன் பிறந்தவரை வாழ்த்துவோம். நெருங்கிய நண்பர்களை ஒவ்வொருவராக வாழ்த்துவோம். தொழில்துறையிலே கடமையிலே இணைந்துள்ளவர்களை, மேலாளர்கள், உதவியாளர்கள், துணைவர்கள், இவர்களை ஒவ்வொருவராக வாழ்த்துவோம். இன்னல் புரிவோர், எதிரிகளாக நினைப்போர் இருந்தாலும் அவர்களும் திருந்தி நல்வாழ்வு பெற வேண்டும் என்று கருணையோடு வாழ்த்துவோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்கலாம். உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர் பழையச்ச இன்றி மக்கள் உழைப்புண்டு வளம் காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனித குலம் அமைதியும் நன்னிதி பற்றிய வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.